அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி, ஃப்ளைட் எதனால மேல பறக்காம கீழே விழுக ஆரம்பிச்சது? டேக் ஆஃப் ஆன அந்த சில வினாடிகள்ல அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறதா $1,000,000 கொஸ்டினா இருக்கு. அந்த ஃப்ளைட் கீழே விழுகும் பொழுது மொட்டை மாடியில இருந்து ஒரு பையன் வீடியோ எடுத்தார் இல்லையா? இப்ப அந்த வீடியோ தான் இப்ப இதுல ஒரு தவிர்க்க முடியாத முக்கியமான எவிடன்ஸா மாறி இருக்கு. அந்த பையனை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு போலீஸ் அவங்க வீட்லயே வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போற அந்த வீடியோ கூட இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த பையன் எடுத்த அந்த வீடியோல இருந்து தான் முக்கியமான சில எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு. என்னதான் கவர்மெண்ட் இனிமே இதை அபிஷியலா வெளியே சொல்லல அப்படின்னாலும் அந்த ஒரு வீடியோவை வச்சே, அந்த வீடியோல வர ஒரு முக்கியமான இடத்தை வச்சே, அந்த வீடியோல இருக்கிற அந்த முக்கியமான காட்சியை வச்சே இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் உறுதி பண்ற மாதிரியான ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உலகத்தில் இருக்கிற பல எக்ஸ்பீரியன்ஸான பைலட்ஸ் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் அந்த வீடியோவை உங்களுக்கு ப்ளே பண்றேன், அதை பாருங்க. பாத்தீங்களா? ஏதாவது புதுசா உங்களுக்கு தெரிஞ்சுதா? ப்ரோ, இந்த வீடியோ நான் நிறைய டைம் பார்த்துட்டேன், அப்படி ஒன்றும் புதுசா தெரியலையே அப்படின்னா இப்போ இன்னொரு டைம் ப்ளே பண்றேன், பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா? ரெட் கலர்ல ஒரு சர்க்கிள் போட்டு காமிச்சிருக்கேன், பாத்தீங்களா? எஸ், அந்த ஃப்ளைட் உடைய வயிற்று பகுதி கிட்ட இருந்து ஒரு கதவு திறந்து ரேட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிஸ்டம் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறது இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ரேட்டா? அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரேட் அதாவது ரேம் ஏர் டர்பைன் அப்படிங்கிறது ஃப்ளைட்டுக்கு ஒரு ஜெனரேட்டர் மாதிரி. ஒரு ஃப்ளைட் உடைய எக்ஸ்ட்ரீமான எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இது ஆட்டோமேட்டிக்கா டெப்ளாய் ஆயிரும். அதாவது எப்ப ஒரு ஃப்ளைட்ல டோட்டலா பவர் கட் ஆகுதோ, ஃப்ளைட்ல இருக்கிற எதுவுமே ஒர்க் ஆகாம, எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸுமே ஒர்க் ஆகாம டோட்டலா என்ஜினும் ஃபெயில் ஆகுதோ, அப்ப அந்த ஃப்ளைட்டுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த ரேட் தான். சோ அப்படி ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா தான் இந்த ரேட் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும். சோ இந்த ரேட் எங்க இருக்கும் அப்படின்னா, அந்த ஃப்ளைட் உடைய விங்ஸுக்கு கொஞ்சம் பின்னாடி, அதாவது அந்த ஃப்ளைட் உடைய இறக்கைகளுக்கு கொஞ்சம் பின்னாடி, ஃப்ளைட் உடைய பெல்லில் இருந்து, ஐ மீன் அந்த ஃப்ளைட் உடைய வயிற்று பகுதியில் இருந்து தான் இது வெளியே வரும். அண்ட் அப்படி வெளியே வந்த உடனே ஒரு ஜெனரேட்டர் மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். சோ அதிலிருந்து ஃப்ளைட்டுக்கு தேவையான பவர், எலக்ட்ரிசிட்டி கொடுக்கப்படும். அப்பதான் ஃப்ளைட்ல இருக்கிற மற்ற டிவைஸே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். சோ அப்பேற்பட்ட ரேட் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்ப ஆக்சிடென்ட்டுக்கு உண்டான இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட்ல வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறது இப்ப தெரிய வந்திருக்கும். அப்படி 787 மாதிரியான இந்த ஃப்ளைட் வகைகள்ல இந்த ரேட் சிஸ்டம் வெளியே வர்றதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட், ஃப்ளைட்ல டோட்டலா பவர் கட் ஆகுறது. ரெண்டாவது, ஃப்ளைட்டில் இருக்கிற 2 என்ஜினுமே ஃபெயிலியர் ஆகுறது. மூணாவது, ஃப்ளைட் உடைய மொத்த ஹைட்ராலிக் சிஸ்டம், ஃப்ளைட் உடைய லேண்டிங் கியர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மொத்த ஹைட்ராலிக் சிஸ்டமுமே ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னாலும், இல்ல இதுல ஏதாவது ஒன்னு நடந்தாலுமே இந்த ரேட் சிஸ்டம் உடனடியா ஆக்டிவேட் ஆகி ரன் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இந்த ரேட் சிஸ்டம் உடைய சவுண்டை ரொம்பவே ஈஸியா தனியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப அதே வீடியோவை கொஞ்சம் ஆடியோவை பூஸ்ட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி போட்டிருக்கேன், கேட்டு பாருங்க. ஸோ இப்போ அந்த ஆடியோவை கேட்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நார்மலாக தான் ப்ரோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவும் நான் போட்டு காட்டுறேன். இப்போ நான் ப்ளே பண்ண போகிற இந்த வீடியோ நார்மலான ஒரு ஃப்ளைட்டில் வர சத்தத்தை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக 2ஆம் உலக போரில் ப்ரொப்பல்லர் விமானங்களுடைய சத்தம் மாதிரி இருக்கும். அந்த ஆடியோ சவுண்டை நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன், பாருங்க. இப்ப அகைன் அந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட அந்த வீடியோவை மறுபடியும் கேளுங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இது எதை குறிக்குது அப்படின்னா, அந்த ரேட் சிஸ்டம் உடைய சத்தம் தான் இப்படி ப்ரொப்பலர் ஃப்ளைட் உடைய சத்தம் மாதிரி கேக்குது. இத இன்னுமே உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு இப்ப இதே மாதிரி 787 மாதிரியான இன்னொரு ஃப்ளைட்ல நான் சொன்ன ரேட் சிஸ்டம் வெளியே வந்து அதுக்கப்புறமா லேண்ட் ஆன ஒரு ஃப்ளைட் உடைய வீடியோவை நான் இப்ப ப்ளே பண்றேன், அதை கேட்டு பாருங்க. இப்போ அகைன் ஏர் இந்தியா 787 ஃப்ளைட் உடைய வீடியோவை ப்ளே பண்றேன், கேட்டு பாருங்க.
இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏர் இந்தியா ஃபிளைட்ல அது கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ரேட் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி டெப்ளாய் ஆயிருக்கு அப்படிங்கறத இதிலிருந்து தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. சரி ப்ரோ, இப்ப இந்த ரேட் சிஸ்டம் அப்படின்னா என்ன, இது எதுக்காக வெளிவந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாவே பேசஞ்சர்ஸ் ஃபிளைட்ஸ் எல்லாமே 30,000 அடி உயரத்துல, அதாவது அதிகபட்சமா 12 கிலோமீட்டர் ஹைட்ல தான் பறக்கும். அப்படி பறந்துட்டு இருக்கும் பொழுது சடனா ஏதோ ஒரு காரணத்தால இந்த மாதிரி என்ஜின் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னாலோ, இல்ல அந்த டோட்டல் ஃபிளைட் முழுவதுமே பவர் கட் ஆகி எலக்ட்ரிசிட்டி இல்லாம போயிருச்சு அப்படின்னாலோ, உடனடியா இந்த ரேட் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகி வெளியே வந்து சுத்த ஆரம்பிக்கும். 2 பிளேடுகள் கொண்ட இந்த ப்ரொப்பலர் சிஸ்டம் சுத்த ஆரம்பிச்ச உடனே அதிலிருந்து பவர், அதாவது எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகி ஃபிளைட்டுக்குள்ள இருக்கிற பைலட்ஸுக்கு தேவையான ரொம்பவே இம்பார்ட்டன்டான எக்யூப்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் பவர் கொடுத்து, அவங்களுடைய ரேடியோ, ரேடார் கம்யூனிகேஷன் இது எல்லாத்துக்குமே பவர் கொடுத்து, அப்ப பைலட்ஸ் கீழே கிரவுண்டுக்கு, ஏடிசிக்கு, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு இன்ஃபார்ம் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு இடத்தை சூஸ் பண்ணி ஃபிளைட் அப்ப 30,000 அடியில பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இல்லையா, சோ அந்த ஃபிளைட் என்ஜின் ஃபெயிலியரால இப்ப கீழே வர ஆரம்பிக்கும். அப்படி வர்ற ஃபிளைட்டை கிராஷ் லேண்டிங்கோ இல்ல ஹார்ட் லேண்டிங்கோ பண்ணி அந்த ஃபிளைட்டை காப்பாத்துறதுக்கு ஒரு பெட்டர் சான்ஸை அது கிரியேட் பண்ணி கொடுக்கும். சோ இதுதான் இந்த ரேட் சிஸ்டம் உடைய ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. ஆனா ஏர் இந்தியா ஃபிளைட் மாதிரி வெறும் 600 அடியில என்ஜின் ஃபெயிலியர் ஆனா இந்த ரேட் சிஸ்டமால எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் கொஞ்சம் கூட டைமே இருக்காது. பைலட்ஸ் திங்க் பண்றதுக்கு கூட அங்க டைம் இல்ல. ஏன்னா 2 என்ஜினுமே காலியாச்சு அப்படின்னா சுத்தமா அந்த ஃபிளைட்டுக்கு த்ரஸ்டே இருக்காது. த்ரஸ்ட் அப்படின்னா அந்த ஃபிளைட்டை உந்தி தள்ளுறதுக்கான எந்த ஒரு விஷயமே இருக்காது. சோ ஏர் இந்தியா ஃபிளைட் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரேட் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி டெப்ளாய் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு 2 எவிடன்ஸை நம்ம இப்ப ஆதாரமா பார்த்தோம். அதாவது ஒன்னு வீடியோ எவிடன்ஸ், அதிலிருந்து அது ரேட் சிஸ்டம் தான் அப்படிங்கறத நம்மளால நல்லாவே பார்க்க முடிஞ்சது. ரெண்டாவது ஆடியோ எவிடன்ஸ், அதிலிருந்தும் அந்த ப்ரொப்பலர் சவுண்டை ரொம்ப நல்லாவே கேட்க முடிஞ்சது. இப்ப இதுல மூணாவது எவிடன்ஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு எவிடன்ஸ். அதுதான் அந்த ஃபிளைட்ல பயணம் பண்ண 242 பேர்ல இந்த உலகமே வாய் மேல கை வைக்கிற மாதிரி ஒரே ஒருத்தர் மட்டும் அதிலிருந்து தப்பிச்சு அந்த ஃபிளைட் கிராஷ் ஆன இடத்திலிருந்து நடந்தே வெளியே வந்தார் இல்லையா, அவரு அந்த ஃபிளைட்டுடைய 11A அப்படிங்கிற சீட்ல உட்கார்ந்து பயணம் பண்ணிருக்காரு. இந்த 11A சீட் அப்படிங்கிறது எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சீட். இவர் உயிர் பிழைச்சதற்கான காரணம் அந்த ஃபிளைட் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி இவரு சீட் பெல்ட் போடாம ரெடியா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அப்படி அந்த ஃபிளைட் அந்த பில்டிங் மேல போய் மோதி தீ பிடிக்கிறதுக்கு சில வினாடிகளுக்கு முன்னாடி அவரு அந்த எமர்ஜென்சி டோரை ஓபன் பண்ணி கீழே குதிச்சுட்டாரு. அப்படி அவர் கீழே குதிக்கும் பொழுது கீழே ஒரு மணல் மேடு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆக்சுவலா அப்படிதான் அந்த டைம்ல நியூஸும் வெளியே வந்துச்சு. பட் இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த டைம்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கே தெரியல, அவர் கீழே குதிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி அந்த ஃபிளைட் அங்க மோதினதுக்கு அப்புறமா அவர் எந்திரிச்சு நடந்து வந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி அந்த ஃபிளைட் வந்து ஒரு 4 மாடி கட்டடம் இருக்கிற அந்த கட்டடத்து மேலதான் மோதி இருக்கு, அங்கிருந்து எப்படி அவர் எந்திரிச்சு நடந்து வந்திருப்பாரு அப்படின்னு கேட்டப்ப, இல்ல நான் எந்திரிச்சு நடந்துதான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 11A சீட் அப்படிங்கிறது எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சீட். அண்ட் இதுக்கு ஒரு சில ரோஸ் முன்னாடி தான் அந்த ஃபிளைட்டுடைய ஸ்பார் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்பார் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பார் அப்படிங்கிறது கார், பஸ், லாரி இது எல்லாத்துக்குமே எப்படி ஒரு சேசிஸோ அந்த மாதிரி ஸ்பார் அப்படிங்கிறது ஃபிளைட் மற்றும் கப்பலுக்கு இருக்கிற ஒரு பார்ட் தான். ஸோ இந்த ஸ்பார் தான் அந்த ஃபிளைட்லேயே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. இது அவர் உட்கார்ந்துட்டு இருந்த அந்த சீட்டுக்கு சில ரோஸ் முன்னாடி தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதால அந்த ஃபிளைட் போய் கீழே விழுகும் பொழுது அந்த ஃபுல் இம்பாக்டும் அந்த ஸ்பார்ல விழுந்து தான் இவரை காப்பாத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஓகே. இப்ப அப்படி உயிர் பிழைச்ச அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபிளைட் டேக் ஆஃப் ஆன சில வினாடிகள்ல ஃபிளைட்டுக்குள்ள ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. அப்படி சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா ஃபிளைட்டுக்குள்ள இருந்த லைட் எல்லாமே ஃபிளிக்கரிங் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபிளிக்கரிங் அப்படின்னா லைட் எல்லாமே விட்டு விட்டு எரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா, அது கண்டிப்பா ரேட் டெப்ளாய் ஆன ஒரு சத்தமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல ஃபிளைட்டுக்குள்ள லைட் எல்லாமே ஃபிளிக்கரிங் ஆச்சு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது ரேட் டெப்ளாய் ஆகி அதிலிருந்து பவர் ஜெனரேட் ஆகுறப்ப தான் இந்த மாதிரி ஃபிளிக்கரிங் ஏற்படும். அதனால தான் லைட்ஸ் எல்லாமே ஃபிளிக்கரிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ற மாதிரி தான் கடைசியா கீழே இருக்கிற ஏடிசிக்கு, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு மேடே கால் பண்ண அந்த பைலட், கிராஷ் ஆன அந்த ஏர் இந்தியா ஃபிளைட் உடைய கேப்டன், நோ பவர், லாசிங் த்ரஸ்ட், அனேபிள் டு லிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் நோ பவர் அப்படின்னு சொன்னது ஃபிளைட்டுக்குள்ள எலக்ட்ரிசிட்டி இல்லாம போயிருக்கலாம். லாசிங் த்ரஸ்ட் அப்படின்னு சொன்னது ஃபிளைட்டில் இருந்த 2 என்ஜினுமே ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். அதே போல அவர் அப்படி சொல்லி முடிச்ச உடனே அவர் சொல்லவே அவருடைய கம்யூனிகேஷன் கட் ஆயிருக்கும். விச் மீன்ஸ் ஃபிளைட்டுக்குள்ள இருந்த மொத்த பவருமே கட் ஆயிருக்கும். அதனாலதான் உடனடியா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரேட் சிஸ்டம் டெப்ளாய் ஆகி ஒரு ஜெனரேட்டர் மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது இங்க கிளியரா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ இப்ப உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். கண்டிப்பா நான் சொன்ன காரணங்களால தான், அதாவது 2 என்ஜினும் ஃபெயிலியர் ஆயிருக்கு.
ஃப்ளைட்டுடைய டோட்டல் பவருமே கட் ஆயிருக்கு அண்ட் ஃப்ளைட்டுடைய ஹைட்ராலிக் சிஸ்டம் ஒர்க் ஆகாம போயிருக்கு. இந்த காரணங்களால தான் ஃப்ளைட் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கும் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் உறுதியே ஆயிருச்சு. பட் இந்த இடத்துல திரும்பவுமே நம்மளை ஆரம்பிச்ச இடத்துலயே கொண்டு போய் நிறுத்துற மாதிரியான இன்னொரு மிகப்பெரிய கேள்வி வருது. அது என்ன அப்படின்னா 787 ட்ரீம் லைனர் மாதிரியான ஒரு ஃப்ளைட்ல அப்பதான் எல்லா சேஃப்டி செக்குமே பண்ணி டேக் ஆஃப் ஆன அடுத்த சில நொடிகள்ல எப்படி 2 என்ஜினுமே ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிற கேள்விதான் அது. அதுக்கான விடை தெரியணும் அப்படின்னா பிளாக் பாக்ஸ் உடைய டேட்டா வெளியே வந்தாதான் அதுக்கு ஒரு முடிவு தெரியும். ஸோ மை டியர் எஸ்டிஏ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது? இந்த வீடியோல நான் சொன்ன ரேட் பத்தியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தி நம்ம போன வீடியோலயே சொல்லியிருப்போம். இது ஒரு என்ஜின் ஃபெயிலியரா இருக்குதான் அதிக சான்சஸ் இருக்கு அப்படின்னு. அதை தான் உலகத்துடைய பல எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொன்னதை வச்சு நம்ம சொல்லியிருப்போம். அண்ட் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொன்னதும் உலகம் முழுவதுமே நடக்கிற இந்த மாதிரியான ஃபிளைட் கிராஷஸ் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத ஆராயிற கேப்டன் ஸ்டீவ் சொன்னதை தான் நானுமே இங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகே எஸ்டிஐ, இதோடைய அடுத்த அப்டேட்ல நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.